ஐரோப்பிய யூனியனும் அரபு நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளை நாம் சொல்லியிருந்த அதே நேரத்தில் ஸ்பெயினுடைய தலைநகர் மேட்ரிட்டில் தான் இந்த உயர்மட்ட ராஜதந்திரிகளுக்கான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே பல நாடுகள் பங்கெடுத்திருந்தன. இந்த இர்ரிவேசபிள் என்கிற வார்த்தை மிக முக்கியமானதாக குறிப்பிடப்படுகிறது. 90 நாடுகளுக்கு மேல் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய உயர்மட்ட பாதுகாப்பு மாநாடு நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதாவது இவருடைய பெயர் ஃபர்ஹான் காதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 344வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளோடு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும், ஓரளவுக்கு மகிழ்ச்சியான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது அத்தனை விவகாரத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக நமக்கெல்லாம் தெரியும், காசாவுக்குள் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கிற பணிகள் கடந்த 12 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் நார்த் காசா, வடக்கு காசா பகுதிகளில் அந்த சொட்டு மருந்து கொடுக்கிற பணிகள் முடிவுக்கு வந்திருக்கிறது. எனவே நாளை முதல் மீண்டும் பயங்கரமான யுத்தங்கள் ஆரம்பிக்கலாம் என்று பாலஸ்தீனத்தை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு பலமான அச்சத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் எதிர்வருகிற 4 வாரங்களுக்கு உள்ளாக, ஒரு மாதத்திற்குள்ளாக மீண்டும் 2ஆம் கட்ட போலியோ சொட்டு மருந்துகளை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் ஐநா விடுத்திருக்கிறது. எது எப்படி போனாலும் நம்முடைய பார்வையின் பிரகாரம் அடுத்த 4 வாரங்களுக்கு உள்ளாக மீண்டும் போலியோ சொட்டு மருந்துகள் கொடுப்பதற்கான அனுமதியை இஸ்ரேல் வழங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த போலியோ சொட்டு மருந்துகள் வழங்கப்படாத பட்சத்தில் போலியோ பரவ ஆரம்பித்தால் அது இஸ்ரேலுக்கும் பாரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்கிற காரணத்தினால் தங்களுடைய நாட்டையும் தங்களுடைய மக்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக காசாவுக்குள் போலியோ சொட்டு மருந்துகளை கொடுப்பதற்கு அவர்கள் அனுமதிப்பார்கள் என்பதுதான் பல பேருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது இந்த போலியோ சொட்டு மருந்து விவகாரத்திலும் என்பதை. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் காசாவுக்குள் நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகள் முதன்மை இடத்தை பிடித்திருக்கின்றன. குறிப்பாக காசாவுக்குள் நடக்கிற தாக்குதல்களை பொறுத்தவரையில் காசாவுக்குள் எங்கெல்லாம் மனிதாபிமான நிலைகள், அதாவது அகதி முகாம்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்பது தெளிவாக இஸ்ரேலுக்கு தெரிந்த பின்னாலும் வேண்டுமென்றே மக்கள் தங்கியிருக்கக்கூடிய முகாம்கள் மீது பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான முகவர் நிலையம் மாத்திரமன்றி பல பேரும் தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய நேரத்தில் 14 முக்கிய முகாம்கள் மீது தெரிந்து கொண்டே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ஆய்வு பிரிவும் முன்வைத்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இதே நேரத்தில் வடக்கு காசாவில் நடத்தப்பட்ட ஷெல் தாக்குதல்களில் இதுவரைக்கும் 19 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் பைத் ஹனூன் பகுதிகளில் இருந்து உடனடியாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் வெளியேற வேண்டும் என்கிற கட்டளையையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது மொத்தமாக வெளியேற்றி விடுவதற்கு இஸ்ரேல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறது. அதே நேரம் ஃபத்தாஹை தலைமையகமாக கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அத்தாரிட்டி கூட இன்றைக்கு இதை எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறார்கள். யுத்தம் ஒன்று முடிவுக்கு வந்தால் வடக்கு காசாவை தங்களுடைய பகுதியாக அறிவிப்பதற்கு இஸ்ரேல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டையும் இன்றைக்கு ஃபத்தாஹ் அமைப்பை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அத்தாரிட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் காசாவினுடைய தூஃபா பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மொத்தமாக 10 சகோதரர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் கிழக்கு பைத்துலாகியா பகுதிகளிலும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் காசாவினுடைய கிழக்கு பகுதிகளாக இருக்கக்கூடிய சுஜாஇயா பகுதிகளிலும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தியதில்
குழந்தைகள் உட்பட குறைந்தது 10 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக இதுவரைக்கும் குறைந்தது 40 பேர் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நிலைமை இப்படி இருக்கிற நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் நாம் வெளியிட்டிருந்த செய்திகளில் ஐரோப்பிய யூனியனும் அரபு நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளை நாம் சொல்லியிருந்த அதே நேரத்தில் ஸ்பெயினுடைய தலைநகர் மேட்ரிட்டில் தான் இந்த உயர்மட்ட ராஜதந்திரிகளுக்கான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே பல நாடுகள் பங்கெடுத்திருந்தன. அதிலும் குறிப்பாக பல முஸ்லிம் நாடுகளுடைய தலைவர்களும் ஐரோப்பிய நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் பாலஸ்தீன தேசத்திற்கான உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். 1991 இதே மேட்ரிட்டில் நடைபெற்ற மாநாட்டிலும் இதே தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்த அதே நேரம் 1993 தொடக்கம் 95 வகையான ஆஸ்லோ உடன்படிக்கையிலும் இரு நாட்டு தீர்வுகள் எட்டப்பட்டிருந்தது. எனவேதான் நேற்று நடைபெற்ற குறித்த மாநாட்டில் ஐரோப்பிய ஒன்றியமும் அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து உடனடியாக இரு நாட்டு தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும், பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை பொறுத்தவரையில் நேற்று நடைபெற்ற மாநாட்டில் அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் போல் அல்லாமல் இர்ரிவேசபிள் தீர்வு, அதாவது மீள எடுக்க முடியாத ஒரு தீர்வாக இது இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கிறது. 2 நாடுகள் என்பது அறிவிக்கப்பட்டு விட்டால் மீள அதை 2 நாட்டு தீர்வு என்பதிலிருந்து விடுவித்து பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல் நடத்துகிற ஒரு நிலையை உண்டாக்க கூடாது. எனவே இம்முறை இரு நாட்டு தீர்வு எட்டப்பட வேண்டும். எட்டப்பட்டால் அது இரு நாடாகவே பார்க்கப்பட வேண்டும். பாலஸ்தீனத்திற்கான 100% அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நேற்று எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான தீர்வாக இருக்கிறது. அந்த தீர்வையொட்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 146 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருப்பதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இங்கே இலங்கை இருக்கிறது, இந்தியா இருக்கிறது, பல பகுதிகளிலும் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பதை நாம் இங்கே கவனிக்க முடியும். 1988களுக்கு பிறகு பாலஸ்தீனத்தை தனி நாடாக இலங்கையும் அங்கீகரித்து விட்டது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். பாலஸ்தீனத்தை தனி நாடாக இலங்கை 1988களில் அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் இலங்கையில் பாலஸ்தீனத்திற்கான தூதுவர் ஆலயமும் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கான அனைத்து உதவிகளையும் எந்த அரசாங்கம் வந்தாலும் இலங்கை தொடர்ந்து செய்து வருகிறது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இரு நாட்டு தீர்வுகள் கொண்டு வந்த அரபு அதே போன்ற ஐரோப்பிய நாடுகளுடைய நேற்றைய உடன்பாட்டை பாலஸ்தீன அரசாங்கம் வரவேற்றிருக்கிறது. பாலஸ்தீன ஜனாதிபதியாக செயல்படுகிற, பாலஸ்தீன அத்தாரிட்டியினுடைய தலைவராக செயல்படுகிற மஹ்மூத் அப்பாஸ் அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் மீள முடியாத, அதாவது இர்ரிவேசபிள் என்ற வார்த்தையை கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் மிக முக்கியமானது, வரலாற்று தீர்மானம் மிக்கது. எனவே இதை உடனடியாக அனைத்து நாடுகளும் கடைபிடிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ரஃபா முதல் ஜெனின் வரை நடத்தப்படுகிற இந்த படுகொலைகளை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும், அதற்கான தீர்மானமாகத்தான் இது இருக்கிறது என்பதை அவர் கோடிட்டு காட்டி இருக்கிறார். எது எப்படி போனாலும் பல தீர்மானங்கள் பாலஸ்தீன தனிநாடு தொடர்பாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஐரோப்பிய யூனியனிலேயே கொண்டு வரப்பட்டிருக்கிறது, ஐநாவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் அவை எதுவும் ஏட்டு சுரக்காயாக இருக்கிறதே தவிர நடைமுறைக்கு வரவில்லை. எது எப்படி போனாலும் தற்போது யூரோப் யூனியனுடன் இணைந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தில் இந்த இர்ரிவேசபிள் என்கிற வார்த்தை மிக முக்கியமானதாக குறிப்பிடப்படுகிறது. பேருக்காக நீங்கள் இரட்டை நாடுகள் என்று அறிவிக்க கூடாது, யதார்த்தமாகவே பாலஸ்தீனம் தனி நாடாக அமைய வேண்டும். அதுதான் இந்த இரண்டு நாடுகளுடைய சண்டைக்கும் தீர்வாக அமையும் என்றுதான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சைனாவினுடைய தலைநகரம் பீஜிங்கில் 90 நாடுகளுக்கு மேல் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய உயர்மட்ட பாதுகாப்பு மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய சீனாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் மிக முக்கியமாக காசாவில் அமைதி திரும்ப வேண்டும், காசாவில் அமைதி திரும்புவதற்கு இரு நாட்டு தீர்வுதான் வேண்டும், அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கிற அறிவிப்பை இன்றைய மாநாட்டிலும் அவர் விடுத்திருக்கிறார். சீனாவினுடைய பொதுவாகவே காசா மீதான ஆர்வம் என்பது வரவேற்கத்தக்கது. காசாவிலே அமைதி திரும்புவதற்காக அவர்கள் பல வகைகளில் உதவுகிற அதே நேரம் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்திற்கும் பல வகைகளில் அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்தில் இயங்கக்கூடிய 14 அமைப்புகளை ஒன்றிணைத்த பெருமையும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும், துருக்கி
அமெரிக்க பிரஜை ஒருவரை இஸ்ரேல் கொன்றதற்கு பிறகு துருக்கி இஸ்ரேல் மீதான தன்னுடைய கோபத்தை ஆழமாக காட்ட ஆரம்பித்திருக்கிறது. அதனுடைய விளைவாக 11 மாதங்கள் நடந்து வருகிற இந்த யுத்தத்தில் நேற்றைய தினம் ஒரு திருப்பமாக துருக்கியினுடைய உளவுத்துறை தலைவர், துருக்கியினுடைய உளவுத்துறை புலனாய்வு அமைப்பாக இருக்கக்கூடிய MIT தலைவர் நேற்று அங்காராவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இப்ராஹிம் கலீன் என்கிறவர் தான் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கு கொண்டிருக்கிறார். உடனடியாக பாலஸ்தீனத்தில் சீஸ்ஃபயர், யுத்த நிறுத்தம் எப்படி கொண்டு வருவது, அதற்கு துருக்கி எப்படி எல்லாம் உதவ முடியும், இதே நேரத்தில் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்திற்கு தேவையான தேவைகளை நாங்கள் எப்படி நிவர்த்திக்க முடியும் என்பது தொடர்பாக எல்லாம் கேட்டறிந்திருக்கிறோம் என்கிற செய்தியை துருக்கியினுடைய ஊடகமாக இருக்கக்கூடிய ஹூரியட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க என்ன கவனிக்கணும்னா, நாங்க சீஸ்ஃபயருக்கு தேவையான உதவியை செய்வோம்ங்கிறது ஓகே, அது எல்லா நாடுகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் எக்ஸ்ட்ரா MIT தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, துருக்கியினுடைய புலனாய்வு துறையினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உங்களுடைய சுதந்திர பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய தேவை ஒன்றே ஒன்றுதான், ஆயுதம் அவர்களுக்கு தேவைப்படும். எனவே அவர்கள் ஆயுதம் என்கிற வார்த்தையை தான் வேறு வார்த்தைகளில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற கலந்தாய்வுகள் தான் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த MIT கவனிச்சுக்கிறேங்க, துருக்கியினுடைய புலனாய்வு துறையை பொறுத்தவரை பெரிய அளவில் ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு துறை கிடையாது. பெரும்பாலான புலனாய்வு துறைகள் ஃபேமஸாக இருக்காது, ஆனால் ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். குறிப்பாக ரஷ்யாவினுடைய புலனாய்வு துறை KGB பொறுத்தவரையில், KGB என்பது சர்வதேச அளவில் பெரிய ஃபேமஸாக அடிக்கடி பேசப்படுகிற ஒரு அமைப்பாக இல்லாவிட்டாலும் இன்று வரை ரஷ்யாவுக்கு பக்கபலமாக இருந்து சோவியத் யூனியனாக இருந்து அவர்கள் இழந்ததற்கு பிறகு மீண்டும் ரஷ்யா தலையெடுத்து நெஞ்சை நிமிர்த்தி நிற்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி வைத்த பெருமை அவர்களுக்கு இருப்பதாகத்தான் அனைத்து ஊடகங்களும் அனைத்து சர்வதேச வல்லுநர்களும் தொடர்ந்து கருத்து சொல்லி வருகிறார்கள். அதே நேரத்தில் நமக்கு தெரியும், ஈரான், அரபு பெர்ஷியன் இந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் முஸ்லிம்களுடைய 58 அரபு நாடுகளில் எந்த அரபு நாடுகளும் சர்வதேச புலனாய்வு பிரிவை நிறுவியதாக நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியாது. அப்படி சர்வதேச புலனாய்வு பிரிவாக பார்க்கப்படுவதுதான் ஈரானுடைய அல் குதுஸ் படைப்பிரிவு. இவர்கள் பல நாடுகளிலும் புலனாய்வு வேலைகளில் ஈடுபடுவார்கள். எப்படி CIA, அமெரிக்காவினுடைய CIA இருக்கிறது, உள்நாட்டுக்கு அவங்க FBI வச்சிருக்காங்க, வெளிநாட்டுக்கு CIA வச்சிருக்காங்க. CIA எப்படி அமெரிக்கா வச்சிருக்காங்களோ, KGB எப்படி ரஷ்யா வச்சிருக்காங்களோ, அதுபோன்றுதான் அல் குதுஸ் படைப்பிரிவை, அல் குதுஸ் புலனாய்வு பிரிவை ஈரான் வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாடுகளும் மொசாத் வச்சிருக்காங்க, இஸ்ரேல் மொசாதை வைத்திருக்கிறார்கள், உள்நாட்டுக்கு ஷின்பத்தை வச்சிருக்காங்க, வெளிநாட்டுக்கு மொசாத் வச்சிருக்காங்க. இப்படி பல நாடுகளும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் டர்க்கி வைத்திருக்கக்கூடிய அமைப்பு தான் MIT என்பது. இந்த MIT பொறுத்தவரையில் பெரிய அளவில் சர்வதேசத்தில் பேசப்படாவிட்டாலும் உள்நாட்டு பாதுகாப்பிலும் வெளிநாடுகளில் துருக்கிக்கு தேவையான வேலைகளை செய்வதிலும் துல்லியமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பினர். ஈவன் வடகொரியாவை மிஞ்சி பல துல்லியமான துணிகரமான செயல்பாடுகளை, ஈரானை ஆச்சரியப்படுகிறதுக்கு உண்டான செயல்பாடுகளை கூட செய்தவர்கள் இவர்கள். சில நேரங்களில் அமெரிக்காவை மூக்கில் கை வைக்கிற வேலைகளை கூட இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இந்த யுத்தம் ஆரம்பிச்ச அந்த ஆரம்ப கட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரே நாள்ல 9 மாகாணங்கள்ல 86 மொசாதுடைய உளவு பிரிவினரை அலேக்காக போய் தூக்கிக்கிட்டு வந்த பெருமை இந்த குரூப்புக்கு இருக்கிறது. மொசாதே ரகசியமாக வேலை பார்த்து எல்லா நாட்டுக்குள்ளேயும் இருக்கிற சூழ்ச்சி எல்லாம் பண்ணுவான். அப்படி சூழ்ச்சி பண்ணக்கூடிய 86 பேரை ஒரே நாள்ல தூக்கிட்டு வர்றதாக இருந்தால் எவ்வளவு பலம் மிக்க துல்லியமான ஒரு அமைப்பாக இவங்க இருப்பாங்கிறது நமக்கு தெரியும். அப்படியான ஒரு அமைப்பினுடைய தலைவர் தான் தற்போது பாலஸ்தீன சுதந்திர இயக்கம், பாலஸ்தீன அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார். உங்களுக்கு தேவை எதுன்னு சொல்லுங்க, செய்வோம் என்றாங்க. எனவே துருக்கி களத்திற்கு ஏதோ ஒரு வகையில் வந்திருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். எனவே இதுவெல்லாம் இஸ்ரேலுக்கு ஒரு பாரிய எச்சரிக்கையாக அமையும். நேரடி யுத்தத்திற்கு துருக்கி வரவே மாட்டாங்க, எந்த நாடும் வரமாட்டாங்க. ஆனா இவ்வளவு காலமா ஈரான் எதை செய்கிறதோ அதை தற்போது துருக்கி செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் இந்த அடையாளத்தினூடாக புரிந்து கொள்ள முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் துருக்கியினுடைய அடுத்த கட்டம் எப்படி நடக்கப் போகிறது என்பதை. அதே நேரத்தில் இன்றைக்கு
ஐக்கிய அரபு அமீரகம் UAE ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு சயீத் அல் நஹ்யான் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவினுடைய யுத்தம் நிறைவுக்கு வந்த மறுநாளே பாலஸ்தீனம் தனி நாடாக அமையப்பெற வேண்டும். அப்படி அமையப்பெறாத பட்சத்தில் நாங்கள் எந்த விதமான ஒத்துழைப்புகளையும் செய்ய மாட்டோம் என்கிற ஒரு செய்தி அவர் சொல்லியிருக்கிறார். பாலஸ்தீனத்தை தனிநாடாக அமைக்க வேண்டும் என்று அனைத்து அரபு நாடுகளும் சொல்லி வருகிறார்கள். இந்த UAE பொறுத்தவரையில் இவங்க ரெண்டு முகம் காட்டுவாங்கிறது நமக்கு தெரியும். அதிகமான முகம் யாருக்கு காட்டுவாங்கன்னா இஸ்ரேலுக்கு தான் காட்டுவாங்க. காரணம் என்னன்னா, காட்டாம இருக்க முடியாது. UAE என்ன வளர்ந்த நாடாக உலகத்தில் பேசப்பட்டாலும், அப்படி வளர்ந்துட்டோம் இப்படி வளர்ந்துட்டோம் என்னத்தை தான் அவங்க சொன்னாலும், அவர்களுடைய அடிக்கட்டமைப்பு யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டா இஸ்ரேலுடைய கையில் தான் இருக்கு. அவங்களுடைய டெக்னாலஜியாக இருக்கலாம், அவர்களுடைய செக்யூரிட்டி பேஸ் பண்ணின கட்டமைப்புகளாக இருக்கலாம். இதெல்லாம் உருவாக்கி கொடுத்ததே மொசாது தான் என்கிறது பகிரங்கமாக இருக்கக்கூடிய ஒரு ரகசியமாக இருக்கிறது. எனவே இவர்கள் இரு நாட்டு கோரிக்கையை வலியுறுத்தினாலும், அது கொடுத்தாலும் கொடுக்கப்படாவிட்டாலும் அவங்க இஸ்ரேலை மீறி எதுவும் செய்ய முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு தகவலை புரிஞ்சுக்கிறீங்க, இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது என்று சொன்னால், யமனுடைய கடல் எல்லையை தாண்டி ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவு இதுவரைக்கும் கண்ட்ரோல்ல இருக்கிறது. யார கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு கேட்டா UAE இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல தான் அது இருக்கிறது. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நெருக்கம் என்பதையும் நாம் எக்ஸ்ட்ரா புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்த மேஜர் ஜெனரல் இஸ்ரேலி ஜிவ் என்கிறவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இஸ்ரேலி சேனல் 20ல இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேல் காசாவில் சிக்கி ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் காசாவினுடைய மணல்களுக்குள் புதைந்து விட்டது. வெல்லுவோம் 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 என்று சொன்னவர்கள் தொடர்ந்து தோத்து கொண்டே இருக்கிறார்கள். அதை மறைப்பதற்கு பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று இவ்வளவு நாளா நம்ம என்ன சொல்லி வர்றோமோ அதை இன்னைக்கு அவரே சொல்லி இருக்கிறாரு. தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காகத்தான் அவர்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த இஸ்ரேலி ஜிவ்ங்கிறவர் யாருன்னு சொன்னா, இவர் தளபதியாக இருக்கும் போது காசா பகுதிக்கு இவர் தான் பொறுப்பாகவே இருந்தவர். இவர தலைமையில பல வெற்றிகளை சுவீகரித்திருக்கிறார். ஆனா இந்த முறை தோல்விக்கு மேல் தோல்வி வரும்போது கொஞ்சம் அவரும் கொஞ்சம் கெத்தா வந்துருவார்ல, நான் இருக்க கிழிச்சம் பாடுறா, உங்களால ஒண்ணும் பண்ண முடியல என்கிற விதமாக தான் இந்த கதையை அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இதுல இருந்து நம்ம தெரிய வருகிற விஷயம் என்னன்னு கேட்டா, தோற்று கொண்டு வருகிறார்கள் என்பதை அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக நெத்தனியாகு தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தக்க வச்சுக் கொள்றதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஊழல் விவகாரங்கள் எல்லாம் வெளியே வந்துடாம இருக்கிறதுக்காக இந்த யுத்தத்தை இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறார் என்கிற செய்திகளை சொல்லுகிறது மட்டுமல்லாம, இஸ்ரேலுடைய வரலாற்றில் மிக நீண்ட அதே நேரத்தில் மிகவும் சோர்வை உண்டாக்கிய ஒரு யுத்தம் இந்த யுத்தம் தான் என்று சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலி ஜிவ். மிக நீண்ட யுத்தமும் இதுதானா? ஏன்னா அவன் இஸ்ரேலை பொறுத்தவரையில் வளமையாக காசா வாரண்டு வந்துடுச்சுன்னு சொன்னால் வருவான், அட்டிப்பான், துவம்சம் பண்ணுவான், போய்கிட்டே இருப்பான். இப்படி வரலாற்றிலேயே இழுத்துக்கிட்டு இருந்ததே கிடையாது. 6 அரபு நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் நடத்தியது 1967. வெறும் 6 நாளில் 6 அரபு நாட்டையும் அடிச்சு நொறுக்கி அந்த நாடுகளுடைய பல பகுதிகளையே கைப்பற்றிக்கிட்டாண்டா பார்த்துக்கிறங்களேன். அவ்வளவு கெத்தாக 1967 இஸ்ரேல் செயல்பட்ட நிலையில் 2024 இஸ்ரேலுடைய பலம் எப்படி இருக்கும்? 1967 6 அரபு நாட்டை அடிச்சு நொறுக்கி பல பகுதிகளை கைப்பற்ற முடியும்னா 2024 எப்படி அவர்கள் கைப்பற்றி இருக்க வேண்டும்? ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் காசாவை கூட நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று அவர்களால் அறிவிக்க முடியவில்லை. லெபனானுடைய போராளிகளிடத்தில் வடக்கு இஸ்ரேலை முழுமையாக இழந்து கொண்டு அம்மனமாக நின்று கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதைத்தான் அவர் சொல்கிறார். இஸ்ரேல் வரலாற்றிலே மிக நீண்ட யுத்தம் இது. மிகவும் சோர்வை டயர்டை உண்டாக்கின ஒரு யுத்தமாக இது மாறி இருக்கிறது. நிலைமைகள் எதுவும் மேம்பட்டதாக தெரியவில்லை. தீர்வுக்கான பாதைகளும் கண்ணுக்கு தெரியவில்லை. 6 மாதங்களுக்கு முன்பதாகவே நாங்கள் பாலஸ்தீன போராளி குழுக்களை அழித்துவிட்டு பாலஸ்தீனத்தை முழுமையாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ள எடுக்க போகிறோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருந்தார். ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை. எனவே அவர் பொய் தான் சொல்றாரு, நம்ம தோத்துக்கிட்டு தான் இருக்கிறோம்ங்கிறத மக்களே நல்லா புரிஞ்சுக்கிறங்க என்று சொல்லி தலையில மண்டையில் ஓங்கி குற்ற மாதிரி இஸ்ரேலுடைய மக்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார் இஸ்ரேலி ஜிவ் என்கிற இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய முன்னாள் தளபதி. இந்த செய்தி இன்றைக்கு வெளியாகி பரபரப்பை இஸ்ரேலுக்குள் உண்டாக்கி இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியிலே இஸ்ரேலிய ராணுவம் இன்றைக்கு ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார்கள். தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய லெபனானுடைய
போராளி குழுக்களுடைய இலக்குகளை நோக்கி, குறிப்பாக காஃபர் ரோமன் என்கிற பகுதிகளில் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை அவர்கள் விடுத்திருந்தார்கள். இந்த அறிவிப்புக்கு பிறகுதான் இஸ்ரேல் மேல பாரிய தாக்குதல்களை இவர்கள் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலி டைம்ஸ் பத்திரிகையினுடைய அறிவிப்பு பிரகாரமே 55க்கு மேற்பட்ட கத்யூக்ஷா வகையான பாரிய ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறது இஸ்ரேலி டைம்ஸ். இஸ்ரேலி டைம்ஸே 55 ராக்கெட் என்று சொல்றாங்கன்னா அப்ப உண்மையிலே எத்தனை ராக்கெட் அடிச்சிருப்பாங்கங்கறத கவனத்தில் கொள்ளுங்க. அது மட்டுமல்லாம இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள் மீதும் இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்குகள் மேலும் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை லெபனானுடைய போராளி குழுக்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வடக்கு இஸ்ரேலில் டசன் கணக்கான கத்யூக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்ரேலுடைய புதிய ஒரு நகரத்தின் மீது, அமியாத் என்கிற நகரத்தின் மீது இன்றைக்கு இதுவரைக்கும் நடத்தப்படல இந்த நகரத்தின் மீது தாக்குதல், அமியாத் நகரத்தின் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். எனவே உண்மையிலேயே அவர்களுடைய அயன் டோம் வர்க் பண்ணதாக இருந்தா அமியாதில் இதுவரைக்கும் அவங்க தாக்குதல் நடத்தவே இல்லை. அமியாதில் இருந்த அயன் டோம்ஸ் என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டா இதை தடுத்திருக்க வேண்டும். எனவே அயன் டோம் அழகாக நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அமியாத் மீது இன்றைக்கு பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி காஃபர் ஷௌபா பகுதிகளிலும் பல தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் அப்பர் கலீலி பகுதிகளில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்குது, ராணுவம் அங்கே இல்லை, ஆனால் பில்டிங் அடிச்சு நொறுக்கி இருக்கிற செய்திகளை தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கு அமியாத் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 50க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை வைநெட் என்கிற எடியோத் அஹ்ரோனோத் இஸ்ரேலிய பத்திரிகையும் அதை உறுதிப்படுத்தியும் இருக்கிறது. இஸ்ரேலிய பத்திரிகையும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆமா, இன்றைக்கு வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இஸ்ரேலுடைய 282வது பீரங்கி தளத்தின் மீது துல்லியமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பீரங்கி தளத்தினுடைய தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. டைபீரியாஸ் ஏரியினுடைய வடமேற்கில் இருக்கக்கூடிய இஃப்தா என்கிற பகுதியின் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். காஃபர் ரூமான் என்கிற நகரத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடிதான் இந்த தாக்குதல் என்று லெபனானுடைய போராளி குழுக்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் சௌரா என்கிற ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு பீரங்கி தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான தாக்குதல்களும் இன்றைக்கு லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களால் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதாவது இவருடைய பேர் ஃபர்ஹான் காதி. ஃபர்ஹான் பேரை பார்த்தா கொஞ்சம் முஸ்லிம் பேர் மாதிரி தெரியும். இவர் ஒரு யூதர். ஃபர்ஹான் காதி ஒரு வயசான நபர். இவரை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக நாங்கள் உயிரோடு மீட்டோம் என்று இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருந்த செய்திகளை எல்லாம் நம்மளும் சொல்லி இருக்கிறோம். இவர் தான் அந்த உயிரோடு மீட்கப்பட்ட வயதான நபர். இப்போ எங்க உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, இவர் ரிலீஸ் ஆனதோட நாங்கள் அவரை போய் எப்படி மீட்டெடுத்தோம் தெரியுமா, வீர தீர செயல் எங்களுடைய அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரேலுடைய ராணுவம் வளமேல பொய் சொல்லுவாங்க. அந்த பொய்க்கு உப்பு புளியை கொஞ்சம் சேர்த்து சொன்னா எப்படி இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல, அந்த மாதிரி அதுக்கு வர்ணனை கொடுத்தது என்ன, அது இஸ்ரேலுடைய ஊடகங்களை எடுத்துக்கணுமே, எப்பா தாங்க முடியாம போயிடுச்சு. இந்த ஒரு ஆளை மீட்டதுக்கு என்ன பாடுபட்டாங்க தெரியுமா, வானத்துக்கு தான் இங்க குதிக்கல, அந்த அளவுக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு செருப்பை கலட்டி தேஞ்ச செருப்பால ஒரு 15 அடி அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த ஆள் இன்னைக்கு எடியோத் அஹ்ரோனோத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இப்ப நீங்க யோசிப்பீங்க, இந்த எடியோத் அஹ்ரோனோத் எப்படி இந்த பேட்டி எல்லாம் போடுறாங்க. எடியோத் அஹ்ரோனோத்தை பொறுத்தவரையில அது இஸ்ரேலுடைய பத்திரிகை தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா கொஞ்சம் தைரியமான பத்திரிகை. ஏன்னா பத்திரிகை அவன் வந்து காசாவுக்கு ஆதரவா பேசணும்னு பேசுறவன் இல்லை, ஊடக சுதந்திரத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளு. காசாவில் இருந்து அல் ஜசீரா வெளியேற்றப்பட்டாலும் அல் ஜசீரா இருந்தா எந்த வேலையை செய்வாங்களோ அந்த வேலையை ஒரு 20%, 100% செய்யலைனாலும் 20% செய்யக்கூடிய ஒரு மீடியா எடியோத் அஹ்ரோனோத். அந்த எடியோத் அஹ்ரோனோத்துக்கு தான் ஒரு பேட்டியை இந்த ஆள் கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டி இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த பேட்டி என்ன விசேஷம் கேட்டா, இவர் 11 மாதங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டவர். 11 மாதங்களாக இவர் பங்கருக்குள்ள தான் இருந்தாரு. பங்கருக்குள்ள இருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகுதான் இந்த பேட்டி அவர் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் எங்க இருந்தேன்னா கடலோரமாக இருக்கிற ஒரு பங்கருக்குள்ள தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. கடலோரமா பங்கர் இருக்குது, ஆனா உள்ள தண்ணி வரல, அதையும் கவனிச்சுக்கிறேங்க. அந்த பங்கருக்குள்ள தான் என்ன பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. அதுலயும் குறிப்பாக அவர் ஒரு செய்தியை ஒப்பிட்டு காட்டுறாரு. என்னன்னா, அவர் இருந்த இடம்
துல்லியமாக எந்த இடமாக இருந்திருக்குன்னா, இப்போ ஒரு 2-3 டேஸுக்கு முன்பதாக ஒரு 6 இஸ்ரேலிய பணைய கைதிகளை இஸ்ரேலே கொன்று விட்டது என்கிற சர்ச்சை வந்து இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் வெடிச்சிருக்குல்ல, அந்த 6 பேரும் எங்க தங்க வைக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த பங்கர் ஏரியாவில் இருந்து வெறும் 700 மீட்டர் தூரத்தில், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இவர் இருந்திருக்கிறார். மொத்தத்தில் எல்லாரும் எல்லா இடத்துலையும் வச்சு இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. அந்த இடத்துல தான் இவர் இருந்திருக்கிறார் என்கிறத சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த காசாவில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வலையமைப்புகளை, இது அந்த சுரங்கங்கள், காசாவில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வலையமைப்புகளை இஸ்ரேல் இன்னும் கற்பனை கூட பண்ணல. வயசான எங்கிட்ட வந்து அதை வரைஞ்சு காட்டுங்கிறாங்க. சுரங்கப்பாதையெல்லாம் வரைஞ்சு காட்ட முடியுமாங்க அப்படின்னு சொல்லி அந்தால் சீரியஸாக தான் பேசுறாரு. அதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வருது. உண்மைதானே? ஏன்னா இந்த முதல்ல ஒரு வயசாளி இவர்கிட்ட போய் சுரங்கப்பாதை எங்க இருக்கும்னு வரைஞ்சு காட்டுனா, நான் ஏற்கனவே இதை புரிய வச்சிருக்கேன். சுரங்கப்பாதை பூமிக்கு மேலே இருக்கும்னா இப்படி தாண்டு வரைஞ்சி காட்சி அடையாளம் காண முடியும். சுரங்கப்பாதையை கேட்டால் கோட்டை போட்டு காட்டுவார். அது எங்கே இருக்குன்னு, நார்த்து காசாவில் இருக்குதா, சவுத்து காசாவில்? ஏன்னா கடலோர பகுதிங்கிறார் இவர். கடலோர பகுதின்னா எல்லாமே கடலோர, காசாவே கடலோர பகுதி தான். அப்போ எந்த கடலோர பகுதி? 700 மீட்டர் தூரம்னா இங்கேருந்து அங்கேயா, அங்கேருந்து இங்கேயாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்படி பல சிக்கலான கேள்விகளுக்கு மத்தியில் என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் கேட்டாங்க என்று சொல்லிட்டு இந்த பேட்டியில் ஹைலைட் என்ன தெரியுமா? இவர் போட்ட உண்மையை போட்டு உடைச்சது இவர் தான். இந்த ஃபர்ஹான் காதி என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்ன வந்து மீட்டுக்கிட்டு வந்துட்டு நான் எல்லா மீடியாவையும் பார்த்தேன், நான் மயக்கத்தில் இருந்தேன். இவர் மயக்கத்தில் இருக்கும்போது எல்லா மீடியாவிலையும் காட்டி விட்டாங்க. இவரை கைப்பற்றி வெளியே கொண்டு வயசான நபர் வந்து இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் மயக்கமாக இருக்கிறாரு. அந்த கேப்புக்குள்ள எல்லா மீடியாவிலையும் நாங்கள் அவரை மீட்டு விட்டோம். சில பேர் வந்து பேட்டி, எப்படி தெரியுமா, நாங்கள் இப்படி போகும்போது அப்படி அந்த இடத்துக்கு பாலஸ்தீன சுதந்திர ராணுவம் வந்து நிற்கும், அவர்களை சுட்டு தள்ளிட்டு ஃபர்ஹான் காதி அப்படி கூட்டிகிட்டு வந்தோம். இந்த மாதிரியெல்லாம் அந்த புழுகள்னா புழுகள், உலகமகா புழுகள், இதையெல்லாம் சொல்லி முடிச்சு மீடியாலாம் காட்டி முடிஞ்சு இந்த மயங்கி எழும்பி பார்க்குறாரு. என்னடா எல்லா மீடியாலையும் நம்மளை தூக்கிட்டு வந்ததை பெரிய வீரதீர செயல் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த மாதிரி காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆள் சொல்கிறாரு, இதெல்லாம் பச்சை போயிங்க, என்னை இவங்க கூட்டிகிட்டு வரவே இல்லை, எனக்கு வயசு போயிடுச்சு, எனக்கு ரொம்ப நோயாளியாக நான் இருக்கிறேன், என் மேலே இறக்கப்பட்டு 11 மாதம் அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் தந்தது போதும், உங்களை நாங்கள் அனுப்பிவிட்றோம், நீங்களே போங்கண்டு அங்கே இருக்கிற சுதந்திர இராணுவத்தினர் பாலஸ்தீன அரசாங்கம் தான் என்ன பங்கரில் வந்து ஒரு ஏரியாவுக்கு கூப்பிட்டு வந்து மெதுவாக தப்பி போங்க, உங்கள் இராணுவமே உங்களை மீட்டதாக கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே நான் மெதுவாக நடந்துக்கிட்டு வரும்போது என்னை வந்து இவங்க பிடிச்சிட்டு போய் இங்கே நான் மயக்கத்தில் இருக்கிற கேப்புக்குள்ளே நாங்கள் தான் வந்து கைப்பற்றினோம்னு சொல்கிறாங்க. அவங்க வரவும் இல்லை, நான் இருந்த இடம் கூட இவங்களுக்கு தெரியாது, அது செலந்தி வலை பின்னல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சிலாகிச்சி அவர் கொடுத்திருக்க பேட்டியை நம்ம எடியோ தகவலத்தில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து நமக்கு தெரியும், ஏற்கனவே ஒருவர் ஆரம்ப நேரத்தில் பணை கைதிகளாக பிடிச்சிட்டு போனவங்கல்ல, அந்த முதல் 4 மாசத்துக்குள்ள விடுதலை செய்யப்பட்ட ஒருவரையும் பேட்டி எடுத்திருந்தாங்க. அவரும் என்ன சொல்லி இருந்தாருன்னு கேட்டா, என்கிட்ட வந்து தொடர்ந்து என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, எப்படி நீங்க உள்ள இருந்தீங்க, அந்த சுரங்கப்பாதை வலையமைப்பை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து எழுதி கேட்கிறாங்க. நான் எப்படிங்க இதெல்லாம் எழுதி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி, அதாவது ஜூன் 12 இந்த மாதிரி ஒரு கேள்வி என்கிட்ட வந்து கேட்டாங்க என்று சொல்லி அவர் கொடுத்திருக்கிற பேட்டியும் வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். இப்படி பல செய்திகள் இவருடைய பேட்டியில இருந்து இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதாவது இவரை அவங்க மீட்டெடுக்கவே இல்லை, இவரை இறக்கப்பட்டு பாலஸ்தீன சுதந்திர அமைப்பை அனுப்பிட்டாங்க. அனுப்பினவரை போட்டு பில்டப் கொடுத்து எப்பப்பா இதை தெரியாத நம்ம இந்த தமிழ் பேசுகிற யூடியூப்ல இஸ்ரேலுக்காக கூவுற சில பேர் உட்கார்ந்துக்கிட்டு, இப்படி தெரியுமா இஸ்ரேல்டா சும்மாவா, இஸ்ரேல்டா சும்மா இல்லை, போய் சொல்றதுல அவங்கள மிஞ்சினவன் யாரும் கிடையாதுங்கிறதுக்கு இந்த ஃபர்ஹான் காதியுடைய பேட்டியே போதுமான ஆதாரம். இன்னைக்கு அந்தால் போட்டு இப்போ அந்தால முதல்ல உசுரோட வச்சிருக்காங்களான்னு தேடணும். ஏன்னா இப்படி ஒரு பேட்டியை கொடுத்ததுக்கு அந்தால போட்டு தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி அசிங்கப்பட்ட ஒரு குரூப் அது. தொடர்ந்து பச்சை பொய்களை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அவதானிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நமக்கு தெரியும், கடந்த வாரமே பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் ஒரு செய்தி அறிவிச்சிட்டாங்க. உங்க ஆட்கள் எல்லாம் சவப்பெட்டியில் வரணுமா இல்லை நீங்க உசுரோட கூட்டு போகணுமாங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கிறீங்க. பணைய கைதிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய எங்களுடைய ராணுவத்திற்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை கொடுத்திருக்கிறோம். இனிமேலும் நீங்க வந்து பணைய கைதிகள் இருக்கிற இடத்துல வந்து ஃபயரிங் பண்ணினீங்கன்னு சொன்னா 2 ஒன்று அவங்க பார்த்துருவாங்க என்கிற ஒரு மூடலான ஒரு செய்தியையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் தொடர்ந்து பாலஸ்தீன ராணுவம் வெற்றி பெறுகிறது என்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. பொதுமக்களையும் அப்பாவிகளையும் அழிக்கிற வேலையை மட்டும்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பான பல தாக்குதல்
வீடியோக்கள் இன்றைக்கும் அல் ஜசீரா தன்னுடைய அரபு பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது. அல் ஜசீராவினுடைய அரபு யூடியூப் சேனல்ல, அல் ஜசீராவினுடைய அரபு ஃபேஸ்புக் பேஜ்கள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் காசாவில் நடத்தப்பட்ட பல தாக்குதலுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற அமைதியான மக்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் வைக்க தவறிவிடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீன மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அதற்கு துணை போகக்கூடிய அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகளுக்கும் எதிராக குனூத்து நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதி வாருங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் கொடுப்போமாக. தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.